வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். பிரமிட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஈஜிப்ட் ஞாபகம் வரும். ஏன் ஈஜிப்ட் ஞாபகம் வருது? நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த நிறைய படங்கள், ஹாலிவுட் படங்கள் இது எல்லாத்துலயுமே ஈஜிப்ட் தான்ப்பா பிரமிடு. அங்க இருக்கிறவங்க தான்ப்பா எஜிப்ஷியன்ஸ் அப்படின்லாம் சொல்லியே வளர்த்துட்டாங்க. நம்மளும் அதை பார்த்தே வளர்ந்துட்டோம். சரி, இப்போ ஒரு இடத்த நம்ம அந்த இடத்தோட பேரை வச்சு சொல்றோம்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதோடைய ஐடென்டிட்டி. அப்படி ஈஜிப்டோடைய ஐடென்டிட்டி என்ன? பாலைவனம். பிரமிட்ஸ் தான் அதோடைய பெரிய ஐடென்டிட்டி. அப்படின்னா அங்க தானே அதிகமா இருந்திருக்கணும். ஆனா சம்பந்தமே இல்லாம நார்த் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சுடன் அப்படின்ற இடத்துல ரொம்ப அதிகமான பிரமிட்ஸ் இருந்திருக்கு. சரி, அங்க இருக்கிற பிரமிட்ஸ்லலாம் ஆட்கள் இருந்தாங்களான்னு கேட்டா இருந்திருக்காங்க. ஆனா அத விட எஜிப்ட்ல இருந்திருக்காங்க. 100 பிரமிடு எஜிப்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அக்யூரேட்டா சொல்லணும்னா 118 பிரமிட்ஸ் அங்க ஈஜிப்ட்ல இருக்கும். ஆனா சுடான்ல கிட்டத்தட்ட 255 பிரமிட்ஸ்க்கு மேல இருந்திருக்கு. அப்படின்னா எஜிப்ஷியன்ஸ் அங்க தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க எப்படி இங்க போயிருப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. பம்பிள் பீ அப்படின்னு சொன்ன உடனே அது ரொம்ப கியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த பம்பிள் பீ அப்படின்றத காரா நம்ம பார்த்துருப்போம். அதோடைய பேர்ல படம் வந்துச்சு. ஸோ கியூட்டா எது இருந்தாலும் குட்டியா இருந்தாலும் அதை பம்பிள் பீ அப்படின்னே நம்ம சொல்லி பழகிட்டோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த பம்பிள் பீன்ற பேர் எங்க வந்துச்சு? இந்த பம்பிள் பீன்ற ஒரு பேரு இன்னொரு பேட்டுக்கும் இருக்கு. அதாவது வவ்வாலுக்கும் இருக்கு. பம்பிள் பீ பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலூட்டி இனத்திலேயே பறக்கக்கூடியதுலயே ரொம்ப சின்னது இது மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தனித்துவமான பெயர்ல இருக்கக்கூடியதான் இந்த பம்பிள் பீ பேட். ஜப்பான் அப்படின்னு சொன்னதும் இந்த நாடு வளர்ந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்? அவங்க நேரத்தை ரொம்ப சூப்பரா மிச்சம் பண்றாங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்டோருக்கு போய் ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டே போறோம்னா, அங்க எவ்வளோ கிரவுட் இருக்கு. சமாளிக்கவே முடியறதில்ல. ஏன்னா, அந்த அளவுக்கான சூப்பர் மார்க்கெட்ஸ் மட்டும் தான் இங்க நமக்கு இருக்கு. பீப்பிள்க்கு ஏத்த மாரி நம்மளால பிரிச்சு பார்க்க முடியல. ஆனா, ஜப்பான்ல வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கு. எதெல்லாம் அவங்களுக்கு அப்பதைக்கு தேவையோ, அதெல்லாம் பட்டு பட்டுன்னு மிஷின்லயே வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு ஜப்பான்ல இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷனையும் எடுத்தோம்னா, ஒவ்வொரு 23 பேருக்கும் ஒவ்வொரு வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கு. அப்ப பாருங்க, சுத்தி புத்தி இருக்கிற இடம்லாம் வெண்டிங் மிஷினா தான் இருக்கும். அப்படின்னா, ஜப்பான் நெறைய இடங்கள்ல டைம வேஸ்ட் பண்றதே கிடையாது. எல்லாத்தையும் கன்சியூம் பண்றாங்க. பெண்கள் எல்லாம் மென்ஸ்ட்ரேஷன் ஆகுறாங்க இல்லையா? அத எல்லாரும் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த பீரியட் அப்படின்ற வார்த்தை 1855ல தான் முதல் முறையா டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து அட்வர்டைஸ்மென்ட்ல தான் இந்த பீரியட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா டாக்டரையும் அத டெர்மா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பீப்பிள்ஸ் உடைய கன்சர்ன்லயும் அவங்களுடைய வார்த்தைகள்லயுமே இந்த பீரியட் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த குறிப்பிட்ட ஸ்பேன் வரைக்குமே அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான கணக்குல பீரியட் அப்படின்ற வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அஃபியோகார்டைசிப்ஸ் எல்லாருமே வேண்டிக்கணும். இந்த ஃபங்கஸ் மட்டும் மனுஷங்களை தாக்குற மாதிரி வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா இந்த ஃபங்கஸ் ஒன்ஸ் ஆண்டோடைய பிரெயினுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த ஃபங்கஸ் ஆண்ட்டையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருமா. இப்போ நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் இல்லையா? ரிமோட் கண்ட்ரோல் வச்சுலாம் ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் இந்த ஃபங்கஸ் போய் ஆண்ட் கிட்ட உட்காந்துருச்சுன்னா, ஆண்ட் இந்த ஃபங்கஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணுதோ அது மாதிரி மட்டும்தான் நடக்கும். அதுக்கு வேற எதுவுமே இருக்காது. அதுக்கு சுயபுத்தியே இருக்காது. அந்த யூனிட்டி எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப டேஞ்சரஸான ஃபங்கஸ் பட்டியல்ல அதுவும் குறிப்பா இன்செக்ட்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த மொபைல்ல பேக் பாக்கெட்ல வைக்கிற பழக்கம் இருக்கும். ஏன்? எதனால? ஏதோ அவசரம்னா பட்டன் இதெல்லாம் நம்மளால வச்சுட்டு இருக்க முடியாது. பேக் பாக்கெட்னா ரொம்ப ஈஸியா வச்சுக்கலாம் அப்படின்னு. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் இந்த கொரில்லா கிளாஸ்லாம் கிடையாதுல்ல. அதெல்லாம் நம்ம வச்சு உட்கார்ந்ததும் பட்டுன்னு உடைஞ்சிரும். நம்ம ஏதோ ஒரு ஞாபக மறதியில வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்க. அதனால எங்களோட மொபைல் அப்பல்லாம் கிடையாது. அத நாங்க ப்ரூவ் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, அதோட ரோபோட் ஒண்ணு கண்டுபிடிச்சு, அந்த ரோபோட்டுக்கு உட்கார்ந்தா ஒண்ணும் ஆகாது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காகவே, தனியா மனுஷங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல அந்த ரோபோட்ட பண்ணி, நெறைய தடவ உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிக்க வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? உட்கார்ந்து எந்திரிச்சாலும் ஒண்ணுமே ஆகல எங்க மொபைலு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காகவே அந்த ரோபோட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அந்த சேலும் ரொம்ப அதிகமாச்சு. ஆர்மடிலியோ பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆர்மடிலியோன்னா என்ன? ஒரு மூஞ்சி ஒரு மாதிரியே இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு ஆபத்துன்னா சுருண்டு ஒரு ரோல் மாதிரி ஆயிடும். கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு ஹாஃப் பால் ஷேப்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதோடைய ஷெல் இருக்கு தெரியுமா? அது புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க புல்லட்டால பட்டு 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 பட்டுன்னு சுட்டாலும், அது ஒண்ணு அதுல தெறிச்சுக்கிட்டு வெளிய விழுகும். இல்லன்னா போய் மாட்டிக்கும். கொஞ்ச நாள் அது வளர்ந்ததுக்கப்புறம் அதுவே விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஷெல்லு தான் அது குடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த உயிரினத்த வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு உயிரினம் இருக்கு இல்லையா? அதுகிட்ட இருந்து அத காப்பாத்தணும்னா அதோடைய ஷெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பல்லெல்லாம் உள்ள பதியாத மாரி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இயற்கையா உருவாக்கப்பட்டது. ஆனா மனுஷன் கண்டுபிடிச்ச அந்த கன்னுடைய புல்லட்னால கூட அத தொலைக்க முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.